ஏய் சொல்றா அண்ணே இந்த ரவிநாயை மிதிச்சு மேட்ரு வாங்கிட்டேனே ஹார்ட் டிஸ்க் எடுத்து சக்கரதாஸ் கிட்ட கொடுத்துருக்கான். இந்த சக்கரதாஸ் உங்களை ஜெயிலே வச்சு முடிக்கிறதுக்கு மினிஸ்டர் கிட்ட டீல் பேசியிருக்கான். ஏய் விசாரிச்சு தானே சொல்ற? ஆமாண்ணே, அன்னைக்கு வந்து அந்த 3 பசங்க ஏதோ மிஸ்டேக் ஆகி வந்துட்டாங்கண்ணே. அந்த சக்கரதாஸ் நாய் அனுப்பிச்சு அந்த 2 பேரை போட்டு தள்ளிடு. அண்ணே அப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் ஏய் ஹார்ட் டிஸ்க் ஆகுது ரஸ்க் ஆகுது அதை விடுறா. அவன் ஒருத்தர் சிரிச்சான் தெரியுமா, அவனை மட்டும் பிடிச்சி போய் நான் வந்து என் கையால போடுறேன், புரியுதா? சரிண்ணே. யோ மினிஸ்டர், வெண்டைக்காய் குழம்புல விளக்கெண்ணெய் ஊத்துற மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, முதல்ல டெல்லி பாபா மேல அனுப்பு, அதுக்கப்புறம் கைக்கு நான் ஹார்ட் டிஸ்க் அனுப்புறேன். ஓகே. நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏ சக்கர, டெல்லி பாபு லைன்ல வரான். டெல்லி பாபா? யோ மினிஸ்டர், உன்னை நம்ப முடியாது, நீ அரசியல் வியாதி. நீ கான்ஃபரன்ஸ்ல போடு, நான் சைலண்டா என்னன்னு கேட்கிறேன். சொல்லு டெல்லி. என்னப்பா எங்க இருக்கிற? வீட்டில் இருக்கேன். என்னடா சக்கரை, எப்படி இருக்கிற? போன்ல யாருக்கும் தெரியாம ஒட்டு கேட்கணும்னா அதுக்கு முதல்ல மியூட் பண்ணண்டா. யோ தங்கதர, நான் அவன் கால்ல வந்து நக்கனானா இல்ல நீ அவன்? ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னை நம்பி தான் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? ஏ டெல்லி, நல்லா மனசுல வச்சுக்கோ, நீ எனக்கு ஒரு புள்ளி தான். உன்ன மாதிரி என்கிட்ட 10 டெல்லி இருக்கான். யோ மந்திரி, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எதுக்கு 10 டெல்லி? இந்த ஒரு சக்கரை போதாதா? அந்த சர்க்கரையை வச்சு நீ டீ காபி தான் போட முடியும், ஆளுங்களெல்லாம் போட முடியாது. தங்க தொற சாணிய முடிச்சவன ஜெயில எப்படி காமெடி பண்றதுன்னு உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரா இவரே. இப்படிதான் காமெடி பண்ணி அந்த சின்ன பேண்ட சிரிப்பா சிரிச்சு சீல பேனை குத்துவாங்கனியா? டேய், நான் உள்ள இருக்கிற தைரியத்துல பேசுறியா நீ? நான் பேசுறது ரொம்ப கம்மிடா. ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? டெல்லி பாபா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப கோயிந்த டெல்லி பாபா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. யார்கிட்ட பேசுறீங்க? வெளியே வந்தா 2 பேரையும் அறுத்துருவேன். அச்சி, அசிங்கம் முடிச்சவன வைடா போன. இவ்வளவு நேரம் அறுத்தது பத்தாதா? வரம்போக்கு நாய் வச்சுக்கிறேன்டா. டேய் நாய்ங்களா, என்னங்கடா சிரிக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்து? எங்களுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கா? உங்களுக்குள்ள சிரிச்சா அந்த பக்கம் பார்த்து சிரினா. சரிண்ணா சரிண்ணா. ஒன்னோடுவேன். ஃபர்ஸ்ட் டெல்லி பாபா முடிக்க சொல்லிடு. ஓகே. ஹார்ட் டிஸ்க் கைக்கு வந்ததுக்கப்புறம் சர்க்கரையை முடிக்க சொல்லிடு. ஓகே சார். டெல்லி பாபு செத்ததுக்கு அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் மந்திரிட்ட கொடு. சரிண்ணா. டே அப்பனே, குஞ்சமொழி, குஞ்சப்பா, குஞ்சோ, நான் ஒன்று சொல்லுவேன், நீ அட்வைஸ் நினச்சி கூடாதுண்ணா. அப்போ அட்வைஸ் தான் சொல்லு. ராஜா, நீ ஃப்ளைட்டில் போயிருக்க? இல்லைப்பா. ஃப்ளைட்டில் போகும்போது ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் தொங்கும். ஃப்ளைட்டு டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், முதலில் ஆக்சிஜன் மாஸ்கை நீங்கள் மாட்டவும், அப்புறமா சக பயணிக்கு மாட்டவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ராஜா லைஃபும். முதல்ல உன்னை நீ நல்லா கவனிச்சினான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உன்னை சுற்றிக்கிறவனை நீ நல்லா பார்த்துக்கலாம் ராஜா. ஏன்பா நீ ஃப்ளைட்டில் போயிருக்கியாப்பா? இல்லைப்பா. எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைய நீ தான் காப்பாத்தணும் வீரபத்ரா. சொல்லப்பா, நீ கோச்சுக்காதா? உவிதிக்கு தேடி உனக்கு குழந்தைக்கு செவுத்துல சுண்ணாம்பு மாதிரி வச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஆபீஸ் வந்துருங்க. பட்டேல் சாரே மெசேஜ் பண்ணியிருக்காரு. சார் ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயிலில் தானே அனுப்புவோம். நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா? சார் இன்சல்ட்டிங்காக இருக்கும் சார். ஆமாம்ல? எஸ் சார். அப்போ நானே சொல்லிடுறேன் சார். Listen up guys. We are going to fire a few employees today. ஐயோ, நான் சொன்னேன்ல உன்னதான்.
பொம்பளை பார்க்க போற மாதிரி Gandhi, சிரிக்கிறேன். can you step forward? ஐயோ, என்ன பொண்ணு பார்க்க போற மாதிரி போறான். Our company has had the history of excellence for the past 25 years. தெருவுக்கு 10 engineers வேலை இல்லாம இருக்காங்க. ஆபீஸ்ல இன் டைம் பஞ்ச் பண்ணிட்டு லஞ்ச் டைம் எப்ப வரும்னு வெயிட் பண்ற எம்ப்ளாயீஸ் எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு நல்ல எம்ப்ளாயினால தான் நல்ல ரிசோர்ஸா இந்த கம்பெனிக்கு இருக்க முடியும். பூரா பையில நம்மளையே பார்க்கறாரு. இங்க இருக்கிற எல்லா ரெஸ்யூமேஸையும் எடுத்து பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பொய்யும் அதுல தான் இருக்கு. ஏதாவது ஒரு உண்மையாவது இருக்காடா அதுல? எங்க சொல்லுங்கடா பாப்போம். அதெல்லாம் உண்மையா இருந்தா உங்ககிட்ட ஏட்டா வேலை செய்யறோம். We have a book of rules. இதுல இருக்கிற பேசிக் கிரைட்டீரியாவை கூட மீட் பண்ணலன்னா அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் கம்பெனிக்கு தேவையில்லை. What the hell is it? Book of rules? You only told, sir. Hence proved. Shut up. Gandhi, you are fired. என்ன வேலைய விட்டு தூக்கிட்டானே. Are you joking? Why are you laughing? எனக்கு வேலை போச்சா சார்? Aren't you ashamed of yourself? இல்ல சார், பயங்கர அசேம். Manoj, ask him to get up. ஒன்னு சீரியஸா சொல்றேன். உங்களை எல்லாம் பிரியணும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Get out. சார், நம்ம கம்பெனி வாங்கின அவார்ட் எல்லாம் விழுந்துருச்சு சார். யோ, அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. Why are you laughing? சார், நம்ம கம்பெனி பெரிய கம்பெனி சொன்ன உடனே தூக்கி வாயில வச்சுட்டேன் சார். சார், இது சார் அந்த வெயிட் சார். Everyone, get back to work. சரி சார். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. பாய். மச்சி செம்ம கலாய். டேய் காந்தி, என்னடா அப்செட் ஆகுற? வேலை போயிடுச்சுப்பா. வேலை போயிடுச்சா அப்படின்னு கேப்பன்னு பார்த்தியா? வேலை தானடா போச்சு, நான் உயிரா போச்சு. ஐடி வேலை போன என்னடா காந்தி, இதே ரோட்ல டீ கடை வச்சு போச்சுக்கலாம். உங்க எல்லாத்தையும் விட அதிகமாக சம்பாதிக்கிறவன் அவன் தான். தெரிதா? அப்பாவை எடுத்துக்க, பஸ் ஓட்டியிருந்தேன், டப்புன்னு வேலை போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் ஓட்டி போச்சுக்கல. என்ன வேலை செய்யறது முக்கியம் இல்லடா காந்தி. அம்மா, எதுல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குன்றது தான் முக்கியம். அழகு நிறுத்து. இல்லப்பா, அங்கிதா வேற ஆல்ரெடி என் மேல ரொம்ப கோவமா இருக்காப்பா. ஏதாவது பேசி நானும் கன்வின்ஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். பட் இப்போ வேலை வர போயிடுச்சா, நீ அவ்வளோதான்ப்பா. அவங்க அப்பா சும்மாவே ஒத்துக்க மாட்டாரு. நீ அவ்வளோதான். என் லவ் ஓவர்ப்பா. ஏப்பா, நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் லவ் பண்ணவே கூடாதுல்லப்பா. ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டுறான் போலதே. அவ்வளோதானடா மேட்ரு. வாடா. என்னப்பா பா, ஏன்ப்பா அங்கி விட்டு கூப்பிட்டு வந்த? ஏய், கூப்பிட்றா அவளை, கூப்பிட்றா, கூப்பிடு. அங்கி அங்கி. அப்புறம் நேடா சொங்கி மாதிரி கூப்பிடுற? அங்கே பாப்பா. அங்கிதா. வேணாப்பா. அங்கிதா யாரடி இந்த நேரத்துல? வணக்கம் சார். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க சார்? நடந்தது நடந்து போச்சு, தப்பா நினச்சிக்காதீங்க சார். அதுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் பையன் உங்கள் பொண்ணை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் சார். சின்ன பிள்ளைங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க, பெரியவங்க நாம விட்டு குத்து போனால சார். அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. எங்க பொண்ணுக்கு வேற லைன்ஸ் பார்க்குறோம். கிளம்புங்க நீங்க. சார் 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 ப்ளீஸ் சார், சின்ன பிள்ளைங்க லைஃப் சார். சார் பார்த்து செய்யுங்க சார் ப்ளீஸ் பா, யோசிச்சு பாருங்கப்பா. ஏய் சுமார், அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த டெசிஷன் எடுத்தேன். என் பொண்ணு உன் பையனை கட்டி வச்சா என் பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார், சத்தியமா சொல்றேன் நல்லா இருக்கும். ஊருக்கு ஒண்ணு நல்லா என் பையன் போய் கும்ம நிப்பான். கட்டின பொண்ணு எப்படி பார்த்துப்பான்? பார்த்துப்பானா? எப்படி பார்த்துப்பான்? என்ன இருக்கு? மினிமம் 3 BHK, ஒரு கார் இருக்கா, அட்லீஸ்ட் 1 lakh salary. பார்த்துப்பானா? பார்த்து. You're hurting them, pa.
அப்போ இதெல்லாம் இல்லைன்னா மிடில் கிளாஸ் பையனுக்கு பொண்ணு தர மாட்டீங்க. ஆமாயா, தரமாட்டேன். வெளில போ. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் பண்ணடா. ஹலோ டொனால்ட் வாயா. நானும் அப்போதுல தான் பார்த்துனுக்குறோம். எவ்வளவுதான் குனியறது? என்ன கேட்ட? 3 BHK, ஒரு காரு, 1 லட்ச ரூபா சம்பளம். ஏன் நடு கடல்ல கல்யாணத்தை வச்சுக்க, ஹெலிகாப்டர்ல இருந்து மாப்பிள்ளைய இறக்கி டெய்லி ஒரு பட்டு போடுவ, 325 பட்டு போடுவ. கேட்டேன். இதே பையன் வீட்டுல கேட்டா டவுரின்னுவீங்க, கேஸை போட்டு உள்ள தள்ளுவீங்க. இப்போ நீங்க கேக்குறீங்களே இதுக்கு என்ன பேரு? காதே சொல்றா. எச்சப்பா கேட்டுக்க. சரி அதெல்லாம் விடு. உன் கல்யாணத்துக்கு என்ன வச்சிருந்த சொல்லு சொல்லு. அவர் என்னத்தை வச்சிருந்தாரு? எல்லாம் நான் கொண்டு வந்ததுதான். சும்மா ஏமா அங்கிதா, நீங்க என்ன பண்ணுவ? அப்பம் பச்சை சொல்றதுதான் கேட்ப. நீ பாட்டு பிரேக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்கம்மா. பசங்க முந்தி மாதிரிலாம் வெளியில சொல்லி அழாது இல்லம்மா. அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு 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 புழுவி அழறாம்மா. அழாதரா, அழாதராஜப்பா. சிரிச்சு கெடுத்துறாதரா. டே ப்ளீஸ்ரா குஞ்சப்பா. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய எப்படி அழ விடுறீங்களேம்மா. சார் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க சார். எல்லாத்தையும் விட நல்லவனா இருக்கனா பாருங்க சார். ஏங்க நாங்க தான் பணம் தர சொல்லிட்டோம்ல, எதுக்காக உடச்சிட்டு இருக்காங்க? நிறுத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தேன்னா பொருள் மட்டும்தான் உடையும், இல்ல மண்டையும் சேர்ந்து உடையும். ஓய் தம்பி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? அவருடைய மருமகங்க. சும்மா இருப்பா. உண்மையாவா? ஆமா சொல்லுங்க, யோசிக்காதீங்க. ஆமா சொல்லுங்க, யோசிக்காதீங்க. ஆமா. என்ன சார் நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா உங்க மருமகன்ட்டு? டேய் நிறுத்துங்கடா. சொல்லு சேகர. அண்ணே பணம் வாங்க வந்தனே. பார்ட்டி நம்ம காந்தியோட மாமனாரா? காந்தியோட மாமனாரா? போறேண்ணா. சார் வணக்கம். தம்பியோட மாமனார் நான் தான். அப்படி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தீங்கன்னா வீடு வரைக்கும் ஆள் அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன் சார். தம்பி எவ்வளவு பெரிய ஆள். டேய் நெஞ்சிருந்துப்பா, நல்லா பண்ணுப்பா. நெஞ்சிருந்து நல்லா. எதுக்கு பாதலாம்? இல்லடா போட்டுருவாங்கடா. சார் அப்பேற்பட்டவருடைய மாமனாருடைய டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்தா என் இமேஜுக்கே அசிங்க சார். நாளைக்கு கொரியர்ல உங்க டாக்குமெண்ட் அனுப்புறேன். நீங்க சின்னதா ஒரு கையெழுத்து போட்டு அனுப்புங்க. ஓகே சார். வட்டி அதிகமாக இருந்தால் தான் சார் தர முடியாமல் போயிடுச்சு. அசல் 20 லட்சம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். உங்க பணம் எங்களுக்கு வேணாம் சார். என்ன சார் நீங்க? ஓகே உங்க விருப்பம். சார் போனை சேகட்ட கொடுங்க. சரிண்ணா அப்படியே சொல்லிடுறேண்ணா. சார் உங்களால் எப்போ கொடுக்க முடியுமோ கொடுங்க சார். சார் சார் நாளைக்கே நான் பணத்தை கொடுத்துட்றேன் சார். உழைக்க தெரியாத ஆள் சார் நீங்க. டேய் காந்தி எல்லாத்தையும் எடுத்து எதுக்கு போறா? வேணாப்பா. வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாடா. அங்கிதா இருக்கட்டும். சார் உங்க வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, நானே ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். அம்மா நீ போய் அவங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்துரு. போறப்ப இந்த டின்னருக்கு அந்த அடையார் பக்கத்துல ஒரு மல்டி குசன் ரெஸ்டாரண்ட். சார் நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 பேருக்கு செலவு பண்றதை எங்க ஏரியால 30 பேருக்கு விருந்தே வைப்போம் சார். முதல்ல மருமக எங்க ஏரியாவுக்கு வர என்ன சார் நீங்க